ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரைடே மார்க்கெட், அதாவது 12th ஜூன், இந்த மார்க்கெட்டில் நமக்கு எப்படி வந்து மார்க்கெட் பிஹேவ் ஆயிருந்தது, நம்மளுடைய லெவல்ஸுக்கும் நம்மளோட ப்ரீமியம் அனாலிசிஸ்க்கும் எப்படி எல்லாம் ஒர்க் ஆயிருந்தது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, நமக்கு வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக பார்க்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் அண்ட் பாட்டமை நம்ம எடுப்போம். அஃப்கோர்ஸ் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிருந்தது. பட் ஸ்டில் மார்க்கெட் டவுன் சைடில் போயிட்டது. நான் டெலகிராமில் குரூப்பில் கொடுத்த மாதிரி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அப் சைடில் தான் எனக்கு தெரியுது. ஆனால் மார்க்கெட் டவுன் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் நான் சொல்லி அலர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்சோ நம்மளோட நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஸ்ட்ரைக் வந்து 23,300 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை நான் கொடுத்துருந்தேன். அது பேஸ்ட் ஆன் அவர் லெவல்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அங்க இருந்த ரேலி எவ்வளோ பெரிய ரேலியா இருந்திருக்கு, இதுல நாம எப்படி நம்ம ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸை இங்கே பயன்படுத்திருக்கலாம், இதை பத்தின ஒரு முழு விவரமாக தான் இந்த வீடியோவில் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டில் நம்ம எடுக்கும்போது பாட்டம்ல 350 கிடைச்சிருக்கு. ஸோ நான் 350ல நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 350 கால் அண்ட் 350 போட்டு ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ 350 கால் அண்ட் 350 போட்டு இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு பாருங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம பாட்டம் ஸ்ட்ரைக்ல கால் தான் ட்ரெண்ட் பாயிண்ட் ஆயிருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ புட்டுடைய ஹை, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 940க்கு தான் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் புட்டோடைய சைடில் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான் ஹை 121.4. இந்த 121.4 நீங்க புட்ல மார்க் பண்ணி பாருங்க. 121.4 இங்க பாருங்க. இதுதான் இதுல இருந்த விஷயமே. நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு அலர்ட்டும் பண்ணியிருந்தேன். அதாவது 350 கால் வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொந்த ஆப்போனன்ட் 350 புட்டுடைய ஆப்போனண்டோட ஹைக்கு மேல வெல் எபோவ் தான் இருந்தான். ஓகே, ஸோ இவனுடைய ஆப்போனண்ட் ஹை இங்க இருக்குது. இவன் க்ளோசிங் வச்சிருக்க இடம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்ட்ரக்ட்ல எவ்வளவு பெரிய கேப் இருக்கு. ஸோ ஹி இஸ் ஆல்ரெடி டிஃபீட்டட். ஓகே ஃபைன், இது நம்பர் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோவை, அதாவது காலுடைய லோவை இங்கேயும் மார்க் பண்ணும். ஸோ காலுடைய லோ பார்த்தீங்கன்னா 160. அந்த 160 நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தீங்கனாலும், அதாவது புட்ல மார்க் பண்ணியிருந்தீங்கனாலும் 116 மார்க் பண்ணியிருந்தாலும் அது கீழே தான் இருந்திருக்கும், வெல் பிலோ தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் வந்து டாமினேட்டட் அப்படின்னு நீங்க ஒரு புரிதல் எடுத்துக்கலாம். பட் நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் போவோம், அதாவது 350க்கு அப்புறம் 400, 450. ஸோ இன்னைக்கு டாப்ல 450 இருந்ததுனால நான் டைரக்டா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக 450 நான் எடுத்துக்கிறேன். 450 புட்டை நான் எடுத்துக்கிறேன். 450 புட்டுடைய அதே நேரத்தில் அந்த 940க்குள்ள வச்ச ஹை பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 175. இந்த 175 நான் இங்க மார்க் பண்ற பாருங்க. இங்க என்ன விஷயம் நமக்கு சொல்லுது, அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் அனாலிசிஸ் என்பது ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 175 எபவும் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபர்தரா அடுத்தடுத்த கேண்டல்ல டவுன் சைட்ல வரும்போது அந்த ஹைக்குள்ள வரும். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, காலோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ என்ன, காலோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160. ஓகே, அதாவது 23,350 உடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஸோ 160 நான் அதையும் இங்க மார்க் பண்றேன் பாருங்க. இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலே 450 புட்டும் கீழே போயிட்டான். அப்போ இந்த தகவல் நமக்கு என்னவா கொடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டல்ல பாட்டம் ஸ்ட்ரைக்கான 350 கால் வந்து அப் டு 450 புட்டையும் டிஃபீட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரன் ஆயிருக்குன்ற தகவல் நமக்கு தெரியுது. பட் ஃபர்தரா அதுக்கப்புறம் மேல போகாம அதுக்கப்புறம் கேண்டில் டவுன் சைட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் 175 கீழே வருது. அண்ட் தென் 400 மார்க் பண்ணினா இன்ஃபேக்ட் அதுக்கு கீழேயும் போயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சொந்த ஆப்போனன்ட் டிஃபீட் பண்ண ஏரியா 121. அப்போ அப் டு 121, ஓகே, பாசிபிலி அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் கோஎஃபிஷியன்ட் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகாது. இதுதான் இந்த இடத்துல மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை. ஆனா நீங்க 350 புட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, 350 புட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரேலியில, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கேண்டலும் பிரேக் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டைம்ல, அதாவது 10 மணிக்கு வச்ச ஹை வந்து ஒரு ஹாஃப் அ டேக்கு வரைக்கும் அதுதான் ஹையா இருந்திருக்கு. ஸோ 10 மணிக்கு வச்ச ஹை பார்த்தீங்கன்னா 145. அப்போ நான் ஒன் மோர் லைனாவே நான் இங்க மார்க் பண்றேனே, சேம் ஆப்போனண்டோட ஹையை நான் இன்னொரு ஒரு லைனும் மார்க் பண்றேன், 145. ஸோ 145 ஆண்ட எந்த அளவுக்கு ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஸ்டில் 350 கால் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதாவது விச் மீன்ஸ் ட்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆனா மார்க்கெட் டவுன் சைட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ சம்திங் இஸ் ட்ராப்பிங் அப்படிங்கிற அனாலிசிஸை நான் இதுல புரிஞ்சுக்கிறேன்.
அதனால தான் நான் இந்த ட்ராப் ஆகுது, பி கேர்ஃபுல்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான தகவல். அண்ட் அட் த சேம் டைம் பாட்டம்ல சாரி டாப்ல 450 காலுக்கும் 450 புட்டுக்கும் நீங்க போட்டு பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே, டாப்ல யாரு ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கணும்? புட்டு தான் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கணும். அப்போ புட்டுடைய புட்டு யாரு தாண்டணும்? காலுடைய ஹைய. 450 காலோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 139. இதுதான் இந்த ஆஃப் டே வரைக்கும் இருந்த ஹை. அந்த 139 450 புட்ல நீங்க மார்க் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 450 புட்டு வந்து கம்ஃபர்டபுளா ட்ரெண்ட் பாயிண்ட்ல தான் குவாலிஃபை ஆயிருக்கான். புரியுதுங்களா? ஸோ டவுன் சைடோட மூவுக்கு டாப்ல இருந்து நீங்க ரீசனை தேடினீங்கன்னா 450 புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். பட் பாட்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் 350 கால் வந்து ஸ்ட்ரென்தனா தான் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ வை மார்க்கெட் இஸ் டவுன் சைட் ஃபாலிங் அப்படின்றது. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் கண்டிலே ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிளேயர்ஸை டிஃபீட் பண்ணி சொந்த ஆப்போனட்ல இருந்து டிஃபீட் பண்ணி 450 டிஃபீட் பண்ணி தான் போச்சு. பட் ஏன் இப்படி வருது? ஸோ இந்த கேள்வி குழப்பத்தை கொடுக்கும் பட்சத்துல நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம உள்ள புட் சைடுக்கு போகணும்னா என்ட்ரி நீங்க இதை பேஸ் பண்ணி போகலாம். பட் இதை பேஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த 350 கால்ல ஏற்பட்டுரும். இங்க பாருங்க அரௌண்ட் ஒரு எஸ் 935 925க்கு ஒருத்தர் பிரேக் டவுன் ஆயிருக்கு. 935 தான் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் மேல போகல. ஓகேவா? அப்போ இந்த 935க்கு அப்புறம் தான் உங்களுக்கு புட் சைட்ல ஓகே போகலாம் அப்படிங்கிற தோரணையே வந்திருக்கும். இது பாருங்க 935 450 புட்ல பாருங்க 935 இந்த இடம். இந்த இடத்துக்கு மேலதான் நீங்க யோசிச்சிருக்க முடியும். பட் அது வந்து ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும். உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஸோ புட் சைட்ல சரியான ஒரு ட்ரேட் செட்டப் கிடையாது. அண்ட் இதெல்லாம் நம்ம யூடியூப்ல கொடுக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் வழியா உங்களுக்கு புரியக்கூடிய தன்மை. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 450ங்கிறது எனக்கு ஐவிஎல் லெவல் கிடையாது, 400. ஸோ எப்போ வந்து 450 புட்டு வந்து 400 காலை டிஃபீட் பண்ணுதோ அப்போதான் நான் சக்சஸ்ஃபுல்லா புரிஞ்சுப்பேன் இட் இஸ் ஒரு டவுன் சைட்ல போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ 400 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 167.6. ஸோ நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 167.6. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த 940 எபோவ் தான் எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இப்படிதான் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸோ தட் நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரைக்லயும் ரிவர்சல்ல பார்க்கணும் கட்டாயம் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது அப்சைட் ரிவர்சல் நடக்கும், அது 350ல நடக்கும்னு அப்சர்வ் பண்ணி காத்திருந்து மேபி என்ட்ரி எடுத்து ஃபெயில் ஆகி எப்படி இருந்திருப்பீங்கன்னு பாருங்க. பட் நம்மளோட லெவல்ஸ் கிளாரிட்டி நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஸ்ட்ரைக் வந்து எனக்கு 300ல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு தகவல் தெரியும். இது வந்து லைவ்ல எடுத்தது கிடையாது, இது வந்து எனக்கு பிஃபோராவே எனக்கு தெரியும். ஸோ நான் என்னோட ட்ரேட் செட்டப்பை நான் அந்த இடத்துல மட்டும் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ 300க்கும் அதாவது 300 ஸ்ட்ரைக்ல தான் நம்ம பார்க்குறோமே, ஏன்னா ட்ரேட் செட்டப் அங்கே தான். ஸோ 300 கால் 300 புட் எடுத்து வச்சு பார்க்கலாமா? 300 புட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்கணும், இனிஷியலாக எந்த ட்ரெண்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது? புட் சைடில் வந்துட்டு இருக்கு. அப்போ புட் சைடில் யார் ட்ரெண்ட் பாயிண்ட்? 450 புட். அவனுடைய லோ என்ன? 133.2. 133ன்னு ரவுண்டராக வச்சுப்போம். ஸோ இந்த 133யை நாம காலில் மார்க் பண்ணணும்ல, ஏன்னா புட்டோட ஆப்போனன்ட் கால். ஸோ 133 அப்படின்னு நான் மார்க் பண்றேன். அண்ட் தென் சேம் அந்த இங்க சேம் ஸ்ட்ரைக்ன்றதுனால ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். ஸோ 133ன்றதை நான் இதுலயே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நவ் சேம் ஆப்போனண்ட்டுக்குள்ள இருக்க பாயிண்ட் அண்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா நீங்க 300 காலுடைய ஹை வந்து 232. அதையும் நீங்க 450 புட்டுல மார்க் பண்ணலாம். 232. இந்த 232 பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கா, கிராஸ் ஆயிருக்கா நம்ம பார்க்கலாம். போகவே இல்லை. ஸோ நம்மளுடைய ரிவர்சலுக்கான கண்டிஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே குவாலிஃபை ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், சேம் ஸ்ட்ரைக்குள்ள பாத்தீங்கன்னா புட்டோட ஹை வந்து மேக்ஸிமம் 130 தான். ஈவன் அந்த 130 இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு பிலோ தான் இருக்குது. இவனோட லோ வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே. ஆனா இதுல என்ன விஷயம்னா, நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், நம்மளோட லெவல்ல ஏதாவது ஒரு லெவல் இம்பாக்ட் கொடுக்கும் போது, அதை டச் பண்ணி ரியாக்ஷன் கொடுக்கும் போது தான் நம்மளால கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்க ப்ரீமியம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு லெவலுமே சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை அண்ட் லோ, ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அண்ட் ஆப்போனண்டோட ஹையை நீங்க ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்ல போடு எந்த லெவலுமே டச் ஆகலாம். அப்புறம் எப்படி நான் இது குவாலிஃபை பண்றது? அப்கோர்ஸ் ஒருத்தர் கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. பட் இது இப்படிதான் வந்து இன்னைக்கு அமைஞ்சது. ஆனா தோஸ் ஹூ நோ அவர் லெவல்ஸ் கிளியரா இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா டேப் பண்ணி ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ இதன் அடிப்படையில அண்ட் ஒன் மோர் அனாலிசிஸ், நாம இந்த மாதிரி நடக்கும்போது சேம் ஸ்ட்ரைக்
மீட் ஆகாம இருக்கும்போது நாம வேற சில அனாலிசிஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸாக்டா எனக்கு இந்த ஜோன்ல தெரியுதுங்களா, இந்த ஜோன், இந்த பர்டிகுலரா இந்த ஜோன்ல எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ இங்க இருந்து எனக்கு ஒரு அப்சைடு காணும். ஆனா இன்னைக்கு இப்படி போச்சு, அப்ப இது எல்லா நாளும் நடக்குமானா, இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட பெரிய பெரிய பிக் செல்லர்ஸ் கையில இருக்கக்கூடிய மூவ். பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது பாட்டமா இருக்குமா இருக்காதா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸும் நம்மளோட லெவல்ஸும் கிளியரா இங்க பின் பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த டேல நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம். அண்ட் ஜென்ரலாவே நான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன். பட் நான் ப்ரிஃபர் பண்ற ரெண்டே 2 கேண்டில் ஸ்டிக், டோஜி, இன்சைட் வார். இந்த 2 கேண்டில தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். வேற எந்த கேண்டிலையும் நான் பார்க்கவும் மாட்டேன், படிச்சதும் கிடையாது. நான் ஏர்லி ஸ்டேஜ்ல கேண்டில் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணி படிச்சதெல்லாம் உண்டு. அதான் அதெல்லாம் சுத்த முட்டாள்தனமா எனக்கு அமைஞ்சது. ஸோ நான் ஃபாலோ பண்றது இந்த டோஜி கேண்டலும் இந்த இன்சைட் பார் கேண்டலும் மட்டும்தான். நான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் மெத்தடாலஜிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எக்ஸாக்டா பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க, ஆல்சோ இந்த கேண்டில் பாருங்க. இது வந்து பாடி லைட்டா கொஞ்சம் இருக்கக்கூடிய டோஜி தான், பட் ஸ்டில் இட் இஸ் நியூட்ரல் கேண்டில், ரைட்? அண்ட் இதே நேரத்துல 450 ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் 450 புட்டு இங்கேயும் பாருங்க. ஆல்சோ நம்மளுடைய ஃபியூச்சர் சார்ட்லயும் பாருங்க. ஸோ இப்படிதான் சில நேரங்களில் நாம நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் வெயிட் பண்ணி நமக்கு என்ட்ரி தந்துட்டு போகக்கூடிய மூவ், இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத மூவ். ஓகே. ஸோ இப்படிதான் நம்மளுடைய அனாலிசிஸ் படி ஃப்ரைடே மார்க்கெட் பிஹேவ் ஆயிருந்தது. எக்ஸாக்ட் பாட்டம்ல பிடிக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்ன்ற அந்த ஒரு ஒரு இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்க இதை அப்சர்வ் பண்ணிப்பீங்க தெரியாது. இதை ஒரு பொறுமையோட, டிசிப்ளினோட, பேஷன்ஸா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நிச்சயமா இது ஒரு குவாலிட்டியான ட்ரேட் செட்டப்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு கூட தான் நாம ஒரு ஸ்பாட்டை பேஸ் பண்ண ட்ரெண்ட் டைரக்ஷன் அப்சர்வ் பண்றோம், அதை ஸ்டடி பண்றோம். ஃபியூச்சர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணி லெவல்ஸ் பிஃபோர் அதுலேயே லெவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான லெவல்ஸாக இருக்காது. ஓப்பன் டைப்பை பொறுத்து மாறும். ஏன்னா நம்மளுக்கு கேப் அப், கேப் டவுன், ஃபிளாட் மார்க்கெட் மாதிரியான ஓப்பன் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீமியம் அனாலிசிஸ். எந்தெந்த இடத்துல ப்ரீமியம் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும், அந்த ப்ரீமியம் அனாலிசிஸ்லேயே டைப்ஸ் ஆஃப் ப்ரீமியம் அனாலிசிஸ் இருக்குது. அதை வந்து எந்த கண்டிஷன்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாத்த பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நம்மளுடைய சிலபஸ்ல கவர் பண்றோம். ஸோ தோஸ் ஆர் வில்லிங், தோஸ் ஆர் வாண்ட் டு லேர்ன் திஸ் கான்செப்ட் ஃப்ரம் த 0 to 100, அதாவது டாப் டு பாட்டம் நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிள் இருக்குது. ஈவன் ஆன்லைன்ல கூட செஷனோட நம்ம கண்டக்ட் பண்றோம். ஆஃப்லைன் ஆல்சோ அவைலபிள். ஸோ உங்களுடைய பாத்தை நீங்க சூஸ் பண்ணி நீங்களே இதை ஸ்டடி பண்ணலாம். ஓகே. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய டெலிகிராம் ஐடிக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. ஆர் மை மொபைல் நம்பர் இஸ் அவைலபிள். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான அனாலிசிஸ் தொடர்ந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்மளோட சேனல் ட்ரேட் பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.